மக்களே, மீடியா பிளேயர் ஞாபகம் இருக்கா? அந்த காலத்து மீடியா பிளேயர் என்ன ஸ்பேஸ் பாராமுக்குனா இதாகும் ரைட்டா? மீடியா பிளேயர் அந்த காலத்தில் இதுதான். நாங்கள் விஎல்சி பிளேயர்னால் அப்போ கிடையாது. எக்ஸ்பி, விண்டோஸ் எக்ஸ்பி இப்படி தான் டேப் அமைக்க பார்க்கணும். ஓகே, நோட் பேடு, அந்த காலத்து நோட் பேடு. அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ஆல் ப்ரோக்ராம்ஸ். இதில் வந்து உங்களுக்கு இருக்கிறது விண்டோஸ் அப்டேட்லாம் கிடையாது. ரிமோட்டு, அந்த காலத்தில் அந்த கேம்ஸு, ஹாட் ஃப்ரீசர், அப்புறம் வந்து இந்த கேம்ஸ்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி? இப்போ கேம்ஸில் இதில் வந்து மைண்ட் ஸ்வீப்பர்ன்றது அந்த காலத்தில் இருந்தது ரைட்டா? அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேக்மானோட பின்பால் வந்து எல்லாருக்குமே தெரியும். பின்பால், இந்த கேமு பின்பால் இப்படி விளாடணும் ரைட்டா? ஆல்டி F4 அமுக்குனா போயிடும். திரும்ப இதை அமைக்கிட்டு ஓகே, இதுதான் அந்த காலத்தில் இந்த கேம். எல்லா கேமையும் காட்டுறேன். அதாவது நீங்கள்னா அப்போ அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருப்பீங்க 2K கிட்ஸ்னா ரைட்டா? இன்டர்நெட் ரிவர்சி, இன்டர்நெட் ஆஃப் ஆர்ட்ஸு, சாலிட்டர்னால் உங்களுக்கு தெரியும். ஸ்பைடர் சாலிட்டர்ன்றது தான் ரைட்டா? இப்படி இருக்கும் ஸ்பைடர் சாலிட்டர். ஓகே, இதெல்லாம் பழைய ஆட்களுக்கு தான் தெரியும். இப்போ இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஓகே, அப்புறம் திரும்ப கேம்ஸு, ஃப்ரீசெல்லாம் பார்த்தாச்சு. இன்டர்நெட் செக்கர்ஸ், ஓகே, ப்ளே ட்ரைவ், எம்எஸ்என். இதெல்லாம் அந்த காலத்தில் சிஃபின்னு ஒரு இன்டர்நெட் சென்டர் இருக்கும், அதை யூஸ் பண்ணுறது. மொட்டை பையன் இந்த. அப்புறம் த கிரேட் கமாண்ட் ப்ராம்ப்ட், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். இதெல்லாம் வந்து சும்மா வேர்ட் பேட், பெயிண்ட்டு. இன்னும் இப்போதைக்கு எல்லாம் மாறிடுச்சு. இது அந்த காலத்தில் அந்த பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு கூட இதை பற்றி தெரியாது. ஓகேவா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ரிமோட் அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் மெயினாக கேம்ஸ் தான். ஆக்சசரிஸில் என்ன இருக்கும்னா சும்மா வேர்டு அதுதான் இருக்கும். ஓகேவா? வேர்டு, அட்ரஸ் புக்கு, கேல்குலேட்டரு, கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் எனக்கு எப்பயுமே பிடிச்சது. விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட். அதுக்கப்புறம் அதே கேம்ஸில் சால்ட்டர் பார்த்தாச்சு. இன்டர்நெட் ஆஃப் ஸ்பேஸ், இது சில பேருக்கு தெரியும். இதுவும் சிட்டியில் வர்றது. இதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. அப்போனா ஆஃபீஸ் இது விண்டோஸ் இதே கிடையாது, விண்டோஸ் ஸ்டோரே கிடையாது ரைட்டா? அந்த இதில் இந்த கண்ட்ரோல் பண்ணது, எக்ஸ்பியில் இந்த கண்ட்ரோல் பண்ணது இப்படி தான் இருக்கும். ஆக்சசபிலிட்டி இப்போ இருக்க ஏஐ இதெல்லாம் இருக்காது. ஓகே, ஸ்கேனர்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ், கேமராஸ், ஃபயர்வாலு, ஸ்பீச் ரெகக்னிஷன். இந்த அப்பயே வந்துருச்சு, எக்ஸ்பிலே வந்துருச்சு ஸ்பீச் ரெகக்னிஷன், ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸு. அந்த காலத்தில் ஒரு சாஃப்ட்வேர் ரிமூவ் பண்ணணுன்னா எப்படி தான் ரிமூவ் பண்ணுவோம். அந்த காலத்தில் வாங்க பையன், மொட்டை பையன். ஆல்ட் F4 அமுங்க போயிடும். அமுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணல, திரும்ப காட்டுற மாதிரி. ஒரு சாஃப்ட்வேர் ரிமூவ் பண்ணால் இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். இங்கே போயிட்டு இது சப்போஸ் இப்படி ரிமூவ் பண்ணால் ஆட் ப்ரோக்ராம், ஆட் விண்டோஸ் ப்ரோக்ராம், அதில் போய்ட்டு இதை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ்னு கொடுத்தா அதே மாதிரி விஷுவல் பேசிக்னால் இதில் தான் இருக்கும். விஷுவல் பேசிக்கு ரைட்டா? ரன்னுன்றதுன்னா அந்த காலத்துலேருந்தே இருக்குது. சர்ச், ரன், இதில் ரொம்ப முக்கியமானது
இதுதான் பாட்டு கேட்கலாம், பாட்டு பாடவா, அது மாதிரி விண்டோஸு அந்த காலத்தில் இருந்துருக்கு. இது மாதிரி தான். அதை விட ஃப்ளாப்பி டிஸ்க்னால் வந்து 92 90 வந்து அப்போலாம் நீங்கள் உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்.